குட் மார்னிங் guys. இப்போது சிடி அனலைசரில் வந்து கேபிள் கனெக்ஷன் எப்படி பண்ணுறோம், அப்புறம் வந்து சாஃப்ட்வேரில் வந்து எப்படி நம்ம எடிட் பண்ணி எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்ம வந்து சிடி அனலைசர் கிட்டு ஒமிக்ரான். இப்போது நமக்கு இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா இதுதான் ப்ரைமரியில் இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து P1, இந்த பாயிண்ட் வந்து P2. P1ங்கிறது எனக்கு வந்து ரெட் கேபிள் பாசிட்டிவ் கேபிள், P2ங்கிறது எனக்கு வந்து நெகட்டிவ் கேபிள் பிளாக் கேபிள். ஓகேவா? இப்போ நமக்கு செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா இது செகண்டரி அவுட்புட். இதில் வந்து நமக்கு என்னென்னா செகண்டரியோட பாசிட்டிவும் அவுட்புட்டோட பாசிட்டிவும் இன்டர்னலாக நமக்கு வந்து ஷார்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி செகண்டரி நெகட்டிவ் அவுட்புட் நெகட்டிவ் வந்து இன்டர்னலாக நமக்கு வந்து ஷார்ட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கு ஷார்ட் ஆகிருக்குது. அதே மாதிரி இந்த ரெட்டு ஷார்ட் ஆகிருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம டெரட் சிடி. இப்போ நம்ம டெரட் சிட்டியில் வந்து இங்கே வந்து ப்ரைமரி வந்து நமக்கு வந்து டெஸ்டிங்காக வந்து நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க நமக்கு. ஓகேவா? இப்போது இதுதான் நம்ம கிட்டிலேருந்து வர்ற கேபிள். இந்த இது வந்து நமக்கு பாசிட்டிவ் கேபிள், அதாவது P1. இது நம்ம வந்து P1ல் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இது வந்து நமக்கு P2, நம்ம கிட்டிலேருந்து வர்ற நெகட்டிவ் கேபிள் வந்து P2வில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுதான் நமக்கு வந்து ப்ரைமரி. ஸோ இதுதான் நம்ம சிடியோட செகண்டரி தெர்மல். இப்போ இது வந்து W1, அதாவது ஹச்வி சைடு W1. நமக்கு இங்கே வந்து 4 கோர் இருக்குது. ஃபஸ்ட் கோர் வந்து 1s1 1s2, செகண்ட் கோர் 2s1 2s2, தேர்ட் கோர் 3s1 3s2, ஃபோர்த் கோர் 4s1 4s2. இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சிடியோட செகண்டரி டெர்மினல். நம்ம செகண்டரி கேபிள் இதில் தான் போட்டிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெட் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா S1, அதாவது 1s1 கோர் 1ல் போட்டிருக்கோம். 1s1, இது வந்து 1s2 நம்ம வந்து இப்போ கனெக்ஷன் போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம 1s1 1s2 முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, பிரைமரி நம்ம காமனாக P1 P2 அப்படியே தான் இருக்கும். செகண்டரி மட்டும் நம்ம கோர் 2க்கு மாற்றுவோம். 2s1 2s2ல் போடுவோம். அதே மாதிரி அடுத்து கோர் நம்பர் 3க்கு 3s1 3s2ல் போடுவோம். கோர் 4க்கு 4s1 4s2ல் போடுவோம். இந்த மாதிரி நமக்கு வந்து எத்தனை டேப்பிங் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போடணும். இங்கே வந்து ஒரே ஒரு ரேஷியோ தான் நம்ம எடுத்துருக்காங்க, 1s1 1s2 தான். இது 500 1000 2000 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 1s1 1s2 1s1 1s3 அந்த மாதிரி நமக்கு வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம எத்தனை டேப்பிங் எடுத்துருக்காங்களோ எல்லா டேப்பிங்க்குமே வந்து நம்ம வந்து ரேஷியோ டெஸ்ட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணால் நமக்கு ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் சிடி டெஸ்ட் இருக்குது, அப்புறம் கால்குலேஷன் இருக்குது, அப்புறம் சிடி டெஸ்ட்டுன்னு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம எதை செலக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து அட்வான்ஸ் சிடி டெஸ்ட் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம செலக்ட் பண்ணோம்னா நமக்கு உள்ளே போகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேருக்குள்ளே போனதும் நமக்கு வந்து அட்வான்ஸ் சிடி கொடுக்குறோம். அட்வான்ஸ் சிடி கொடுத்து நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நேம் பிளேட்டில் இருக்கிற கிவன் டேட்டாஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து இதில் பார்த்தோம்னா நம்ம வந்து கம்பெனி, அதாவது நம்ம இங்கே வந்து என்ன அவங்க கஸ்டமர் நேம் போட்டுக்கிறோம். அப்போ கண்ட்ரியில் வந்து நம்ம இந்தியா போட்டுக்கிறோம். ஸ்டேஷனில் வந்து நம்ம இங்கே என்ன ஸ்டேஷனில் இருக்கணும் அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்புறம் ஃபீடர் வந்து நம்ம அதாவது நம்ம என்ன பேல வந்து ஒர்க் பண்ணுறோம், 401 402 போட்டுக்கிறோம். அப்புறம் பேஸ் வந்து R பேஸா Y பேஸா B பேஸா அப்படின்னு இங்கே இருக்குது, நம்ம இதை போட்டுக்கிறோம். அப்புறம் மேனுஃபேக்சர் வந்து CG, நமக்கு வந்து CG இருக்குது, என்ன மேனுஃபேக்சர் இங்கே போட்டுக்கிறோம். அப்புறம் டைப் வந்து நம்ம சன் ரியாக்டர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் சீட்னா நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர் சீட்டி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு சீரியல் நம்பர் இருக்குது. அப்புறம் இங்கே கமாண்ட் ஆப்ஷன் இருக்குது, வந்து நம்ம விட்டுலாம், அது ஆப்ஷனில் விட்டுலாம். அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு வந்து கோர் வந்து என்ன கோர், நம்ம கோர் 1னா கோர் 1 போட்டுக்கிறோம் இங்கே. அப்புறம் இதோட IEC ஐடி இங்கே போட்டுக்கிறோம். அப்புறம் டேப், அந்த கோரில் நமக்கு வந்து எத்தனை டேப் எடுத்துருக்காங்க. இப்போ 3 டேப் இருக்குன்னா 1s1 1s2 1s1 1s3 1s1 1s4 அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம என்ன டேப் பண்ணுறோம்னா 1s1 1s2 பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து நம்ம 1s1 1s2 நம்ம வந்து போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசட், இதில் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ரேஷியோ, நம்ம ப்ரைமரி ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கிற இங்கே வந்து நம்ம கொடுப்போம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரேஷியோ வந்து 200 400 600 1000 அந்த மாதிரி வரும். நமக்கு இங்கே வந்து 200 இருக்குது, நம்ம 200 கொடுத்துட்டோம். இது வந்து செகண்டரி ரேஷியோ வந்து நமக்கு 1 ஆம்ஸ் 5 ஆம்ஸ்லாம் நம்ம இங்கே 5 ஆம்ஸ் செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் இங்கே வந்து நம்ம கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மீட்டரிங் கிளாஸ் இருக்குது. இப்போ ப்ரொடக்ஷனுக்குள்ளே போனோம்னா நமக்கு வந்து PX 3P 5P 10 5P 20 அந்த மாதிரி நமக்கு இருக்கும். இது எல்லாமே ப்ரொடக்ஷனு. இப்போ மீட்டிங் செலக்ட் பண்ணோம்னா, இப்போ மீட்டிங்குள்ளே போனோம்னா நமக்கு வந்துட்டு என்ன கிளாஸ் பார்க்கணும், 0.1 இருக்கும், 0.2 இருக்கும், 0.5 இந்த மாதிரி நம்பரிங்கில் வந்தாலே அது வந்து மீட்டரிங் கோர். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே வந்து ப்ரொடக்ஷன் கோடு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ இங்கே வந்து நம்ம ப்ரொடக்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். ப்ரொடக்ஷனில் கிளாஸ் வந்து PX கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் இப்போ இது வந்து EKங்கிறது நீ பாயிண்ட் வோல்டேஜ். இப்போ நீ பாயிண்ட் வோல்டேஜ் வந்து 200 கொடுத்துருக்காங்க. இப்போ 200 வந்து நமக்கு VK/4, VKங்கிறது நமக்கு 200, VK/4னால் நமக்கு வந்து 50, 200ல் 50 நம்ம போட்டுக்கிறோம். அப்புறம் நீ பாயிண்ட் கரண்ட் பார்த்திங்கன்னா 30 mA கொடுத்துருக்காங்க. அப்போ 30 mA நம்ம வந்து டிவைட் பை 4 போட்டோம்னா 7.5 mA வரும். ஓகேவா?
இப்போ நமக்கு வந்து இது ப்ரொடக்ஷன் கோரில் வந்து பேர்டன் இருக்காது. இப்போ நம்ம இங்கே வந்து பேர்டன் வந்து 1 VA வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமக்கு இங்கே வந்து கஸ்டமர் வந்து நமக்கு வந்து ரேஷியோ எரர் வந்து 20%, அப்புறம் 50%, 100%, 110% அந்த மாதிரி வேரியேஷனாக நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே பேர்டன் வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் நமக்கு வேரியேஷன் வந்து நமக்கு வந்து எரர் கிடைக்கும். நம்ம ஆட் பண்ணலைன்னா நமக்கு வந்து ஒன்லி 100% மட்டும் தான் நமக்கு வந்து கிட் வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்கும். அதனால் இங்கே வந்து நம்ம 1 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம வந்து சேவர்ஸ் கொடுக்குறோம். இப்போ நான் எல்லாமே சேவர்ஸ் கொடுத்து வச்சுட்டேன். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ண கொடுத்தோம்னா நமக்கு வந்து எல்லாம் கேட்கும், வார்னிங் வந்து எல்லாம் கேட்கும். நம்ம வந்து கேபிள் கரெக்டாக போட்டுருக்குறோமா, நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. அப்போ இங்கே நம்ம ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் கொடுத்தோம் எனக்கு வந்து இன்ஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஜெக்ட் ஆகி இங்கே வந்துடும். இப்போ வந்து எனக்கு இன்ஜெக்டில் இருக்குது கிட்டு. ஃபஸ்ட்டு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இங்கே வந்துடும். அப்புறம் வந்து நமக்கு வந்து நீ பாயிண்ட் வோல்டேஜ் எக்ஸ்டிசேஷன் கர்வ் வித் கிராஃப் கூட நமக்கு வந்துடும். ஃபைனலாக நமக்கு வந்து ரேசியோ கிடைக்கும். இப்போது எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு 670.680 மில்லி ஓம்ஸில் எனக்கு வருது. இப்போ நீ பாயிண்ட் வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து போய்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து நமக்கு வோல்டேஜ் வந்து நமக்கு 100 மில்லி வோல்ட்லேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு ஸ்டார்ட் ஆகி நமக்கு ஒரு நீ பாயிண்ட் வோல்டேஜ் இதில் கிடைக்கும். அதாவது எந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பீக் வோல்டேஜ் கிடைக்கும், அதுதான் நம்மளோட நீ பாயிண்ட் வோல்டேஜ். இப்போ இங்கே பார்த்தோம்னா 392.53. ஸோ இப்போ நமக்கு வந்து டெஸ்ட் முடிஞ்சு. நம்ம டெஸ்ட் முடிஞ்சது நமக்கு வந்து டெஸ்ட் இங்கே ஓகே வரணும், அசஸ்மெண்ட் ரெண்டுமே நமக்கு வந்து ஓகே வரணும். ஓகே வந்துச்சுன்னா நம்ம பண்ண டெஸ்ட்டு வந்து ஓகே. இப்போ நமக்கு ரெண்டுமே ஓகே வந்துடுச்சு. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேம் பிளேட் என்ட்ரு பண்ண பார்த்திங்களா சாஃப்ட்வேரில், அது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டு, கிளாஸு, நீ பாயிண்ட் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்தோம் அதெல்லாம் இங்கே வந்துருக்குது. நமக்கு வந்து நீ பாயிண்ட் வோல்டேஜ் வந்து 200 இருக்குது நேம் பிளேட்டில். 200 வந்து நமக்கு வந்து அதிகமாக தான் வரணும். நீ பாயிண்ட் வோல்டேஜ் 200 இருக்குது. எனக்கு வந்து 392.67 வந்துருக்குது. நீ பாயிண்ட் கரண்ட் வந்து 210.10 மில்லி ஆம்ஸ் வந்துருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 25 டிகிரி டெம்பரேச்சருக்கும் 75 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சருக்கும் நமக்கு வந்து வந்துருக்குது. 25க்கு வந்து பார்த்திங்கன்னா 668.8 மில்லி ஓம்ஸு, 75க்கு வந்து பார்த்தோம்னா 797.7 மில்லி ஓம்ஸ் வந்துருக்குது. இப்போ இதில் வந்து ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 200 ரேஷியோ நம்ம கொடுத்துருக்குறோம். 200 செகண்டரி வந்து 1 ஆம்ஸ். எனக்கு கிட்டுக்கு வந்து கிடச்சது வந்து இப்போ நம்ம கிடச்சது 0.9987. இதுக்கு எரர் வந்து பார்த்தோம்னா -0.130. இது வந்து 100%க்கு வந்து எரர் நம்ம கிட்டில் கால்குலேட் பண்ணுறது. இப்போது நம்ம வந்து பேர்டன் 1 கொடுத்தோமா, ஸோ எனக்கு வந்து 20%க்கு எவ்வளவு, 50% எரர்னு பார்க்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு ரேஷியோ டேபிள் இருக்குதா, இந்த ரேஷியோ டேபிள் உள்ளே போனோம்னா நமக்கு வந்து ஸோ இது எரரு. இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோ எரர் இன் அட் பெர்சன்டேஜ் ஆஃப் ரேட்டட் கரண்ட். இப்போது 20%க்கு -0.066, 50%க்கு -0.125, 100க்கு -0.130, 120க்கு -0.132. நமக்கு வந்து ரேஷியோ எரர் வந்து நமக்கு வந்து 0.25 கீழே தான் வரணும். நமக்கு எல்லாமே 0.25 கீழே தான் வந்துருக்குது. இப்போது நீ பாயிண்ட் வோல்டேஜ் பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே 25%, 50%க்கு நம்ம கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கிராஃப்ட்குள்ளே போகிறோம். இங்கே இருக்கிற எக்ஸ்டிசேஷன் கிராஃப்ட் இருக்கா, இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே போனோம்னா இப்போ நமக்கு இங்கே வந்திருக்கிறது நம்ம கிட்டில் வந்து 100%க்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்குது. இப்போ நமக்கு நேம் பிளேட்டில் வந்து பார்த்தோம்னா 200 இருக்குது நீ பாயிண்ட் வோல்டேஜ். 200 வந்து VK/4. 200 டிவைட் 4 போட்டோம்னா நமக்கு வந்து 50 வோல்டேஜ். ஓகேவா? அப்போது 50 வோல்டேஜ் வந்து 25%க்கு போட்டோம்னா 12.5 வோல்டேஜ் நமக்கு கிடைக்குது. அப்போ இங்கே வந்து 12.5 வோல்டேஜ்க்கு எவ்வளோ கரண்ட் வருதுன்னு பார்க்கலாம். $12.5 25%க்கு எனக்கு 7.19 மில்லி ஆம்ஸ் கிடைக்குது. ஓகே, அப்போ 50%க்கு எனக்கு 25 வோல்டேஜ் எனக்கு வந்து 25. அப்போ 50%க்கு 13.0 மில்லி ஆம்ஸ் நமக்கு கிடைக்குது. அப்புறம் 100%க்கு நமக்கு வோல்டேஜ் வந்து எவ்வளோனா 50.
நமக்கு 29 மில்லி ஆம்ஸ் கிடைக்குது. நமக்கு வந்து 100% எவ்வளவு நேம் பிளேட்டில் 30 மில்லி ஆம்ஸ். அப்போ நமக்கு 100% கரெக்டாக கிடைக்குது 30 மில்லி ஆம்ஸ்.